அக்கா வணக்கங்க்கா. வணக்கம் சார். பேருங்கக்கா? என்னுடைய பேர் சித்ராங்க. சித்ராங்களா? ஓகே. என்ன பண்றீங்கக்கா? வருமானத்துக்கு என்ன பண்றீங்க இந்த ஊர்ல? வருமானத்துக்கு நான் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேங்க ஃபர்ஸ்ட்டில். சரிங்க. இப்போ வந்து ஒரு 3 மாதம் நான் வேலைக்கு போனால் நிறுத்திட்டு ம். கடை வரும்போது கடையை பார்த்துட்ருக்கேங்க. கடை எப்படி நீங்களே போட்டீங்களா? இல்ல இந்த ட்ரஸ்ட்ல வச்சு குடுக்குற ஆமாம் மாதிரி ஆமாங்க போட்டுருக்கு. ஆமாங்க. ஓகே. அதில் என்ன அது கான்செப்ட்ல இத வச்சு குடுத்துருக்காங்க? நம்ம கடையை வந்து மக்களுக்கு வந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்க. அதனால் சரி நம்ம ஒரு கடை இந்த மக்களுக்கு வந்து வச்சு கொடுக்கலான்னு சொல்லி அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க. ம். அந்த கடைக்கு வந்து பொருளெல்லாம் நம்ம சத்தியில் தான் வாங்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து என்ன பொருள் வாங்கினா ஒன்றா தாளவாடி போனோங்க, ம். இல்லைன்னா சத்தியமங்கலம் போனோங்க. ம். இது விட்டேன்னா அரைப்பாளையம் ஆசனூர் தான் போனோங்க. ம். அதனால் இப்போ வச்சிருக்கனால ரொம்ப வசதியாக இருக்குங்க. இது வந்ததுலேருந்து மக்கள்லாம் இங்க தான் வாங்குறாங்க. இங்கே தான் வாங்குறாங்க, வெளிய போறது. வெளியெல்லாம் இங்கே போகிறதில்ல. சரி, சரி. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட காய்கறி சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கலான்ட்டு இருக்கேங்க. ம். ம். ஏன்னா அதெல்லாம் அவங்க வந்து வெளியே தான் போய் வாங்கிட்டு வராங்க. அதனால சரி அதெல்லாம் நான் கொண்டு வந்து வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய உதவிகள் ரீட் அப்படின்ற நிறுவனம் மூலியமா இங்க இருக்கிற மக்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு தடவை உதவி பண்றது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த கிராமத்தை கண்காணிச்சுட்டும் வராங்க. சோ அப்கமிங் வீடியோஸ்ல அதை பத்தி டீடைலா பார்க்கலாம்.